Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது பெங்களூர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது சபரிவாசன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு முன்னால அனுப்பப்பட்ட சம்பவம் தான். ஏன்னா நிறைய வீடியோ பெண்டிங்ல இருக்குது, ஒவ்வொன்றா தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். நிறைய ஒர்க் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்படி நம்மளுடைய சபரிவாசன் அனுப்பின இந்த சம்பவம் ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். அவருடைய நண்பருக்கும் அவருக்கும் நடந்த ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாங்க. இந்த சம்பவத்தை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே கேளுங்க. அப்பந்தான் கடைசியில இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்கிட முடியும். அப்படிப்பட்ட இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2016. அப்படி 2016ல நம்மளுடைய அகஸ்தியன், அதாவது இவங்க 2 பேரும் உற்ற நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சொந்த ஊர் மதுரை தாங்க. மதுரையில இருந்தே இவங்க, அதாவது இந்த சின்ன வயசுலயே இந்த குழந்தை பருவத்திலேயே ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்களாக இருக்கப்பட்ட இந்த 2 நபர்களும் மேலும் மேலும் படிப்புக்காக அவங்க ஒரே காலேஜில் அவங்க சீட் வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலேஜுங்க. அதாவது அந்த காலேஜுக்கு போனால் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காலேஜ் தான். ஆனால் தனியாருடைய காலேஜ் தாங்க. அந்த காலேஜ்லேயும் இவங்க படிக்கிறதுக்காக போகிறாங்க. அதாவது 2016 காலகட்டத்தில் அப்படி இவங்க படிக்க போன இவங்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சபரிவாசன் மற்றும் அகஸ்தியன் இவங்க 2 பேரும் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் பண்றாங்க. இவங்களுடைய காலேஜ்ல என்ன அப்படின்னா எல்லாமே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எந்த வகையான படிப்பு கூட படிக்க முடியும். அப்படி அந்த காலேஜ் பெருசா இருக்கிறதுனால இவங்களுக்கான ஹாஸ்டல் ஒரு இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த ஹாஸ்டல் காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தாங்க போகணும். அப்படி அந்த காலேஜுக்கு உள்ளே அதுக்கான கேட் வசதிகள் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. வாட்ச்மேன்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலேஜ். அதாவது நம்மளுடைய அந்த காலேஜுக்கு முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் அது பாய்ஸோட ஹாஸ்டலுங்க. அதே மாதிரி இடது பக்கமும் லேடிஸ் ஹாஸ்டலும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலேஜ் ரொம்ப ரம்யமாக 1 ஆண்டு கால படிப்பை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுபடி செகண்ட் இயர் பண்றதுக்காக இவங்களும் கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாய் வழியில அடிபட்டு கிடக்கிறத அகஸ்தியன் பாக்குறாரு. சின்ன குட்டி நாய்ங்க. அந்த நாயுடைய காலில் அடிபட்டு அந்த நாயால எந்திரிச்சு சாப்பிடவோ வாங்க ஒன்றும் செய்ய முடியாம ரொம்பவே கஷ்டப்படுது. அதனுடைய தாய் நாய் கூட அங்க இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாயை எடுத்துட்டு வர்றாரு. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்குள்ள இந்த அனிமல்ஸ் எதுவுமே வளர்க்கக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு சட்டமே வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது அவங்க தெரியாம எடுத்துட்டு அவங்களுடைய ரூம்ல, அதாவது ஏற்றவும் கீழே இருக்கக்கூடிய ரூம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கீழே இருக்கக்கூடிய ரூம்லேயே இந்த ஹாஸ்டலை தாண்டி ஒரு பெரிய காடு அமைப்பே இருக்குது. அந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு ஹாஸ்டல் இருக்குதுங்க. அதாவது ரொம்ப பழைய ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னால லேடிஸ் ஹாஸ்டலா இருந்தது. அது ரொம்ப பாழடைந்து போனதுனால அந்த ஹாஸ்டலை யாருமே யூஸ் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலாக புதுசா 2 பக்கமும் தனித்தனியா ஹாஸ்டல் போட்டாங்க. அதனால இவங்க இருக்கக்கூடிய அந்த ரூம் கரெக்டா அந்த காடு அமைப்பு தொடங்கக்கூடிய இடத்துல தான் இவங்களுடைய ரூமும் இருக்குது. அதனால ஏதாவது பிரச்சனைனா நாய் அந்த பக்கமா விட்டுறலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற வாட்ச்மேன் கண்டுக்கிட மாட்டான் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு வந்துடுறாருங்க நம்மளுடைய அகஸ்தியன் எடுத்துட்டு வந்த அந்த நாய்க்கு வந்து அந்த மருந்தெல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு அந்த நாயுடைய கால் கொஞ்சம் குணமாயிருதுங்க. அப்படி குணமான பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நள்ளிரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலதான் இந்த நாய்க்குட்டியை வெளியே விடுவாங்க. ஆனா இவங்களுக்கு ஏத்தாப்புலே அந்த நாயும் கொலைக்கவோ வாங்கவோ செய்யாது. ஃபுல்லாவே இவங்களுக்கு ஏத்தாப்புலே இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 11-11:30 மணிக்கு பிறகு இந்த நாயை எதுக்கு வெளியே விடுவாங்கன்னா பாத்ரூம் போறதுக்காக விடுவாங்க. அப்படி ஒரு நாள் நைட்டு இவங்க பாத்ரூம் போறதுக்காக அந்த இடத்துல அந்த நாயை விடுறாங்க. அந்த டைம்ல வந்து வாட்ச்மேன்லாம் இருக்க மாட்டாங்க, வார்டன் இருந்தாலும் அவங்கவுங்க இடத்துல தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த நாயை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்து இவங்க நாயை அந்த இடத்துல பாத்ரூமுக்காக இறக்கி கீழே விடுறாங்க. அப்படி விடும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாய் திடீர்னு, அதாவது கருப்பு கலர் நாய், அதே கருப்பு கலர் கயிறுல கட்டி இருக்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா அந்த நாய் சரட்டுன்னு அங்க இருக்கக்கூடிய அந்த பாலடைந்து போய் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் பக்கமா ஓட ஆரம்பிச்சிருதுங்க. ஆனா அங்க முள்ளு கம்பிகளால வேலிகள் அமைக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த வழியாட்டு யாருக்கும் போக முடியாது, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அந்த சின்ன நாய்க்குட்டி அப்படிங்கிறதுனால அந்த முள்வேலிக்கை இடையோட புகுந்து அந்த பக்கம் போயிருதுங்க. ஐயோ சத்தவும் போட முடியாது இவங்களுக்கு. ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அகஸ்தியன் வந்து இந்த நாய்க்கு மேல ரொம்பவே பாசமா இருந்துட்டாரு. ரொம்பவே பாசம்னு சொன்னா அந்த அளவுக்கு பக்கத்திலே போட்டு படுக்க வச்சு அப்படிலாம் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாரு. அதனால நாயை வந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அகஸ்தியன் என்ன பண்றாருன்னா, அவருடைய மொபைல் டார்ச்சை ஆன் பண்ணிக்கிட்டு அந்த முள்வேலியை எட்டி அந்த பக்கமா குதிக்கிறாரு. குதிச்சு அவர் என்ன பண்றாருன்னா, நாய்க்கு பின்னால ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கையில இருக்கக்கூடிய மொபைல் லைட் வெளிச்சத்துல தான் இதை அவர் பண்ணிட்டு போறாரு. பின்னால நிக்கக்கூடிய சபரிவாசன் என்ன பண்றாருன்னா, டே போகாதடா, நாய் போனா வந்துரும், நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கெஞ்சுறாரு. இருந்தாலும் நீ என் கூட வாடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய அகஸ்தியன் வந்து அங்க நீக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாருங்க. அதாவது அந்த பாலடைந்து போய் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனா அது வந்து பெரிய ஒரு 3 ஸ்டெப் பில்டிங்க. அந்த பில்டிங்ல வந்து சொல்ல போனா என்ன அப்படின்னா, ஒரு 150 ரூமுக்கு மேல இருக்குமா, அவ்வளவு பெரிய பில்டிங். ஆனா அது நாசானதுனால, புது பில்டிங் போட்டதுனால யாருமே அந்த பக்கம் போறது கிடையாது. ஆனா இந்த போதைக்கு அடிமையான சில பசங்கள்லாம் இருக்கிறாங்களாம், அவங்க நைட்டு போக மாட்டாங்க, பகல் நேரத்துல இந்த வேலியை தாண்டி அந்த பக்கமா போறது, போயிட்டு அவங்களுக்கு தேவையான போதைகளை எடுத்துக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் தான், அங்க என்ன இருக்க போகுது, பசங்க எல்லாம் போயிட்டு தானே வர்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய அகஸ்தியன் ஓடிடுறாரு நாய்க்கு பின்னாடி. ஆனா நாய் கருப்பு கலர் அப்படிங்கிறதுனால அந்த இருட்டுக்குள்ள நாயை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அங்கங்கேயே அதனுடைய கண்கள் தெரியும் இல்லையா, லைட்டுடைய வெளிச்சத்துல நாய்களுடைய கண்கள் வந்து பல்ப் மாதிரி அப்படி பவரா தெரியும். அப்படி தெரியக்கூடிய வெளிச்சத்தை பார்த்துட்டே நில்லுடான்னு அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஒரு அழகான பேரும் வச்சிருக்கிறாங்க, பிளாக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த பிளாக்கி நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இவர் பின்னால ஓட ஆரம்பிச்சிட்டாரு அகஸ்தியன். ஆனா அதுக்கு பின்னால நம்மளுடைய சபரிவாசனும் உள்ளே வர்றாருங்க. உள்ள வந்தவர் இவர் எங்க போனாருன்னு தெரியல, நாய் எங்க போச்சுன்னு தெரியல, இவரும் அந்த இடத்தை நோக்கி வர்றாரு. ஏன்னா இந்த ஹாஸ்டலுக்கும் அந்த பாலடைந்து போயிருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கும் ஒரு 300 மீட்டர் தூரம் இருக்குங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் லைட் அடிச்சுட்டே உள்ள போறாரு. அதாவது அந்த இடத்தை நெருங்கிடுறாரு. அந்த நேரத்துல நம்மளுடைய அகஸ்தியன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு ரூமா திறந்து பாக்குறாரு. அவருக்கு நாய் அந்த லைட்டா சத்தம் போடக்கூடிய அந்த சத்தம் மட்டும் கேட்குது, லைட்டா அது குலைக்கும், அந்த மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா நாய் எந்த ரூமுக்குள்ளடா போச்சு அப்படின்னு சொல்லி அகஸ்தியன் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயே போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்மளுடைய சபரிவாசனும் அந்த வெளி சைடுல இருக்கக்கூடிய வாசல் பக்கம் நின்று டே உள்ள போகாதடா, வந்துடுடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அகஸ்தியன் கேட்கவே இல்லைங்க. அகஸ்தியன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 4 ரூம் போயிடுறாரு, 5 ரூம் போயிடுறாரு, 6 ரூம், கீழே ஒரு 50 ரூம் இருக்குமா. அப்படி போய் கிட்டத்தட்ட அவர் கடைசி ரூமுக்கு போயிடுறாருங்க. பின்னாலே நம்மளுடைய சபரிவாசனும் போக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அந்த மொபைல் டார்ச் லைட் வெளிச்சத்துல தான் அவரும் போறாரு. டே நில்லுடா, ஓடாதடா, இங்க நிறைய முள்ளெல்லாம் கிடக்குது, எப்படிடா இதுக்குள்ள நீ ஓடுற அப்படிங்கறது மாதிரி கேட்டுக்கிட்டே சபரிவாசனும் அந்த 50வது ரூமை வந்து நெருங்கி போயிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய அகஸ்தியன் என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ள போன லாஸ்ட் ரூம்ல உள்ள போனவர் ரிட்டர்ன் வரவே இல்லை, வெளியே வரவே இல்லை. இவருக்கு ஒரு டவுட், யாருக்குன்னா சபரிவாசனுக்கு, என்னடா உள்ள போனவன் எங்கடா போனா, சவுண்டே இல்லை. இவர் கூப்பிட்டு பாக்குறாரு. அது வரைக்கும் லைட்டா சத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப சத்தமே இல்லை, நாயும் குலைக்கல. அப்ப எங்கடா போனா இவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரு சத்தம் போட்டு அவருடைய பேரை சொல்லி அழைக்கிறாருங்க.
ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா எந்த சத்தமும் ரிட்டர்ன் வரல. அதாவது தன்னுடைய நண்பனுடைய சத்தமும் அங்க இல்ல, அந்த நாயுடைய சத்தமும் இல்ல. இவர் மறுபடியும் உள்நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த 50வது அந்த ரூமு கிட்டையும் போயிடுறாருங்க. அந்த கதவு அப்படி ஓப்பனாக தான் இருக்கு. அது சரியான எந்த ரூம்லையும் சரியான கதவுகள் கிடையாது. ஆனா அந்த ரூம்ல கதவு இருக்குது, அது லைட்டா ஓப்பன் ஆயிருக்குது. என்னடா இதுக்குள்ள தானடா போனா, இவன் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி அந்த கதவை மெல்ல திறக்கிறாருங்க நம்மளுடைய சபரிவாசன். ஆனால் சபரிவாசன் அந்த இடத்துல பார்த்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அவரை குலை நடுங்க வச்சிருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அங்க ஒரு ஃபேன் போடக்கூடிய அந்த பைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபேன் இல்ல, அந்த பைப் மட்டும் இருக்குது. அந்த ஹைட்டுக்கு அகஸ்தியனை யாரோ தூக்கி பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அகஸ்தியன் பேச முடியாம, சத்தம் போட முடியாம, தொண்டை தண்ணி கலகலகலான்னு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டோட அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு ஆகாயத்துல பறந்தபடிங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சபரிவாசன் அந்த டார்ச் லைட்டோட உள்ள வந்துடுறாரு. அங்க கீழே அவருடைய கையில இருந்த, அகஸ்தியனுடைய கையில இருந்த அந்த டார்ச் லைட் கீழே விழுந்து கிடக்குது. நம்மளுடைய சபரிவாசனும் உள்ள வந்துடுறாரு, அவர் கையில டார்ச் லைட் இருக்குது. ஆனா அந்த குட்டி நாய் இப்ப அங்கதான் இருக்குதுங்க. ஐயோ என்னடா இது, குட்டி நாய் இங்க இருக்குது, இவன் ஆகாயத்துல தொங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. என்னன்னா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நாய் எங்கேயோ மேலே ஏறிடுச்சு, அதை பிடிக்கிறதுக்காக இவன் தொங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கேட்கிறாரு, டேய் அகஸ்தியா கீழே இறங்குடா கீழே இறங்குடான்னு. ஆனா அவரால் பேச முடியல, அவரால் எதுவுமே செய்ய முடியல, கை காலை கூட அசைக்க முடியல. டே ஏன்டா டார்ச் லைட்டை கீழே போட்டு நீ மேலே ஏறி உட்காந்துருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாருங்க நம்மளுடைய சபரிவாசன். அப்படி கேட்கும்போது அகஸ்தியனால பேச முடியல இல்லையா, அவர் கண் அப்படி உருட்டுறாரு, கீழே இப்படி 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 உருட்டுறாரு. உடனே இந்த இடத்துல சபரிவாசன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு கண்ணுக்கு எதுவும் தெரியலைங்க. ஆனால் அகஸ்தியனோட கண்ணுக்கு அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறது அப்படியே தத்துரூபமா தெரியுதுங்க. அந்த ஆள் சுத்தமா பிளாக்கா இருக்காரு. அந்த லைட் வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய லைட் வெளிச்சத்துல அந்த நபர் நிக்கிறது இவருடைய கண்ணுக்கு, அகஸ்தியருடைய கண்ணுக்கு நன்றாக தெரியுது. அகஸ்தியனும் என்ன பண்றாரு அப்படின்னா, டேன்னு சொல்லி அந்த வாய் அப்படி எடுக்கவே இவரு மேல பார்க்கவும் திடீர்னு ஒரு கருப்பு புகை அந்த இடத்துல இருந்து சரட்டுன்னு அந்த டோரை நோக்கி போகுது. அந்த டோர் பட்டார்னு திறந்து ஒரு பட்டார்னு ஒரு அடி, அந்த சத்தம் அப்படி கேட்க டப்புன்னு அகத்தியன் அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்தவர் அப்படியே மயக்கம் போட்டுறாரு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட தூக்கி வச்சிருந்தது ஒரு 15 அடி ஹைட்டுக்கு மேல. அவர் கீழே விழுந்ததுனால அவருடைய தலையில அடிபடுது, மயக்கம் போட்டு அப்படியே சரிஞ்சிடுறாரு. அந்த குட்டி நாய் அந்த டைம்ல பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லைங்க. நம்மளுடைய சபரிவாசன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இவனை எப்படியாவது தட்டி எழுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூஞ்சிலெல்லாம் போட்டு அடிச்சிருக்கிறாரு. கையெடுத்து படார் படார்னு அடிச்சு, டே எந்திரடா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே கத்தி இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய அகஸ்தியன் எந்திக்கவே இல்லைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அகஸ்தியனை தூக்கி தோல்ல போட்டுட்டு எப்படியாவது நம்ம அந்த முள்வேலி இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி போயிருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அவருடைய கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை அவர் அப்படியே வச்சிருக்கிறாரு. அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய டார்ச் லைட்டு அதை அப்படியே ஆன் பண்ணிக்கிட்டு தூக்கிக்கிட்டு வெளியே வர்றாருங்க. அப்படி தூக்கிக்கிட்டு வெளியே வரும்போது நம்மளுடைய அகத்தியனுடைய அந்த மொபைல் டார்ச் லைட் வெளிச்சத்தோட கீழே விழுந்து கிடக்குது இல்லையா. ஐயோ இவனுடைய மொபைலை நம்ம போட்டுட்டு போறோமே, அந்த மொபைலை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அகஸ்தியனை மறுபடியும் தூக்கிக்கிட்டு ரெண்டாவதாட்டு ஒரு தப்பு பண்றாரு. மறுபடியும் தூக்கிக்கிட்டு அதே ரூமுக்குள்ள வர்றாருங்க. அப்படி அந்த ரூமுக்குள்ள வரும்போது ஏதோ ஒண்ணு, அதாவது ஒரு மர்மமான ஒரு உருவம் அவங்களுடைய உடல்ல அடிச்சு நம்மளுடைய சபரிவாசன் ஒரு சைட்லயும் அகத்தியன் ஒரு சைட்லயும் விழுந்து கிடக்குறாங்க. இந்த நேரத்துல கூட அகத்தியன் சுய நினைவுல இல்லைங்க, அவர் மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாரு. இப்போ 2 பேருடைய மொபைலும் அந்த ரூம் இருக்குது இல்லையா, அந்த ரூமுடைய சென்ட்ரு பகுதியில் அப்படி வெளிச்சமா அடிச்சுட்டு இருக்குது. அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது சபரிவாசனுக்கு, அதாவது கீழே விழுந்ததுல செப்புல அடிபட்டுருதுங்க. அதாவது கால் செப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல அடிபட்டுருது. அவர் அப்படி கீழே விழுந்தவரால எந்திக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அந்த நேரத்துக்கு தாங்க இவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது சபரிவாசன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டோர் ஆல்ரெடி பட்டார்னு திறந்துச்சு பாத்தீங்களா, இப்ப பட்டார்னு லாக் பண்ணிட்டு கரு கருன்னு ஒரு உருவம், அதாவது ஒரு புகை மண்டல மாதிரி அப்படியே சரட்டுன்னு உள்ள வந்துருக்குங்க. அதை பார்த்த அடுத்த செகண்ட் சபரிவாசனுடைய கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இங்கிருந்து எப்படியாவது வெளியே ஓடிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனா உயிர் நண்பனை விட்டுக்கிட்டு அங்கிருந்து போறதுக்கும் மனசு இல்லைங்க. சபரிவாசன் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஆல்ரெடி இந்த ரூம் இருக்கிறது லாஸ்ட்ல, அதாவது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 150 ரூமுகள் இருக்கக்கூடிய இடம். அதுவும் அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய ஹாஸ்டலை விட்டு ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு அங்கே இருக்குது. இவங்க இருக்கக்கூடிய ரூம்ல இருந்து எவ்வளவு கத்துனாலும் இங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே கேட்காதுங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய சபரிவாசன் பயங்கரமா கத்தி பார்க்குறாரு. கத்துனாலும் அந்த புகை உருவம் அப்படியே இவங்களை சுற்றி 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 வர்றத அப்படி பார்க்குறாருங்க.
சரி இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, நம்ம எந்திரிச்சு ஓடிடலாம்னு நினைச்சா அவரால் எழும்ப முடியல. ஏன் அப்படின்னா செப்புல அடிபட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய குலதெய்வமான சபரிமலை ஐயப்பர், அதாவது அவருக்கு சபரிவாசன் அப்படின்னு சொல்லி பேர் போட்டது எதனால அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு குழந்தை இல்லாம இருந்து அவங்க அப்பா இந்த மாதிரி சபரிமலைக்கு மாலையிட்டு அதுக்கு பிறகு கோயிலுக்கு போய் நேர்ந்து அங்க பெத்த பிள்ளைதான் அப்படிங்கறது மாதிரி தான் இவருக்கு சபரிவாசன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேரே வச்சிருக்கிறாங்க. இவரும் ஒரு தீவிரமான ஐயப்ப பக்தர். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஐயப்பா காப்பாத்து, ஐயப்பா காப்பாத்து அப்படிங்கிற வாக்கியத்தை பேச ஆரம்பிக்கிறாரு, சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாமியே சரணய்யப்பான்னு கத்தவே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல அந்த இடத்துல அந்த சத்தம் எதிரொலிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த கரும்புகை சரட்டுன்னு அந்த இடத்தை விட்டு வெளியே போயிருதுங்க. இப்போ நம்மளுடைய அகத்தியனும் முழிச்சிடுறாரு. அவருக்கு அந்த மயக்கத்தன்மையில இருந்து வெளியே வந்துடுறாங்க. டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய சபரிவாசன் கிட்ட அகத்தியன் கேட்கிறாருங்க. அப்ப அகத்தியன் கிட்ட சபரிவாசன் அதாவது அங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்றாரு. நம்ம இங்க இருக்கவே கூடாது, இங்க ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது, நாயெல்லாம் நம்ம புறவை பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 2 டார்ச் லைட், அதாவது அவங்களுடைய அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும்போது அங்க நிறைய மரங்கள் இருக்குங்க. அதாவது ஏகப்பட்ட மரங்கள் அடர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு காடமைப்பான இடம் தாங்க. அந்த மரத்துல மேல குரங்குகள் தாவி தாவி போகும் இல்லையா, அந்த மாதிரி சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குதுங்க. ஏதோ ஒண்ணு பின்னாலே விரட்டிக்கிட்டு வந்தது மாதிரியே இருக்குடா, பயமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே 2 பேரும் விருட்டா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட் இந்த நேரத்திலையும் வேலை செய்துட்டு இருக்குது. அதனால அந்த நேரத்துல அங்க இருந்து அவங்க ஓடுறதுக்கு அதுவும் ஹெல்ப்பா இருக்குதுங்க. இவங்க வேக வேகமா அந்த முள்வேலி பக்கம் வந்துடுறாங்க. அப்படி முள்வேலி பக்கம் வரும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த நாய்க்குட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த நாய்க்குட்டி கரெக்டா அவங்களுடைய அந்த ரூம் கடைசி எண்டுல இருக்கக்கூடிய அந்த ரூம்ல அந்த வாசல் பக்கத்துல அப்படி படுத்து கிடக்குங்க. இதை பார்த்தோன்னா, டேய் நாய் இங்கே இருக்கு, நீ எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேலியை தாண்டி இங்கே வந்துடுறாங்க. அவங்க கரெக்டாக அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த பிறகு, அதாவது அந்த ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த ரூமில் கிட்டத்தட்ட 6 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு அந்த பெட்டெல்லாம் இருக்குங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட இவங்க பெருசா பழக்கம் வச்சுக்கிட்டது கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த போதைக்கு அடிமையான ஆட்கள் இவங்க கூட்டத்துல இருக்கிறாங்க. அதனால இவங்க கூடுதல் அந்த பழக்கங்களை தவிர்க்கிறது அவங்களுக்கு நல்லதா இருந்திருக்குது. அது ஒரு நல்லதுதான். அப்படி தவிர்த்ததுனால இவங்க அந்த கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட யாருக்கிட்டையும் கூடுதல் பேச்சுகள் கிடையாது. என்னன்னு கேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டச்சில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாய்க்குட்டியை உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு அன்னைக்கு தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அடுத்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த 3 மணி டைம்ல இந்த குட்டி நாய் ஒரு நாள் கூட அந்த ரூமுக்குள்ள ஊளையிடாதுங்க. ஆனா இப்போ அந்த குட்டி நாய் ஊளையிடுதுங்க. பயங்கரமா ஊளையிடுது. இவங்க வாயை புத்துறாங்க, கையை புத்துறாங்க, காலை பிடிக்கிறாங்க, என்னெல்லாமோ செய்து பார்த்தாலும் அந்த குட்டி நாய் ஊளையிடுறத யாராலையும் தவிர்க்க முடியல. இந்த நாய் ஊளையிடக்கூடிய சத்தம் கேட்டு அந்த நாய், அதாவது சின்ன குட்டி நாய் அப்படிங்கிறது தெரியுது. இந்த நாய் ஊளையிடக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன், அதாவது வார்டன்னு சொல்லுவாங்க, அந்த ஆள் நடந்து வந்துடுறாரு. என்னடா இந்த ரூமுக்குள்ள இருந்து சத்தம் கேட்குது, அதுவும் நாயுடைய சத்தம் கேட்குதுன்னு கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறாரு. கதவை திறந்துடுறாங்க. அதாவது கூட இந்த போதை ஆசாமிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க கதவை திறந்து கம்ப்ளைண்டே பண்ணிடுறாங்க. அதாவது இந்த பசங்க இந்த மாதிரி நாயை வளர்க்குறாங்க, அவனுங்க தான் இதெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அகத்தியன் மேலேயும் நம்மளுடைய சபரிவாசன் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஆயிருதுங்க. அதன் பிறகு அந்த வாட்ச்மேன் அந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம 2 பசங்களை, நம்மளுடைய சபரிவாசன் மற்றும் அகத்தியனை 2 பேரையுமே கூட்டிட்டு போறாரு. அகத்தியனும் சரி சபரிவாசனும் சரி கொஞ்சம் காசு உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால வாட்ச்மேனு கிட்ட நாங்க கொஞ்சம் காசு தர்றோம், இந்த நாயை நீங்க யார்கிட்டயாவது கொடுத்து வளர்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட அந்த டைம்ல ஒரு 3000 ரூபாயை கையில கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ச்மேன் சரிப்பா நானே கொண்டு போய் வளர்க்குறேன், நாய்க்குட்டி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நாயை எடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாட்கள் போக போக இவங்க படிக்கிறாங்க இல்லையா, இந்த படிக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க மண்டையிலே ஏறுறது இல்லைங்க. ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி, ஏதோ ஒண்ணு தூக்கி தலையில வச்சிருக்கிறது மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, அதாவது படிக்கக்கூடிய விஷயம் மண்டையிலே ஏறலைங்க. அவங்களுடைய எல்லா எண்ணமும் அந்த பாழடைந்து போயிருக்கக்கூடிய அந்த பில்டிங் மேலதான் இருக்குது. அது யாருக்கு அப்படின்னா, மேனா அகத்தியன் அப்படிங்கிறவருக்கு தாங்க. கூட இருக்கக்கூடிய சபரிக்கும் இந்த பிரச்சனை வருது. ஆனா இது இடையில அவங்களுக்கு வருது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, காலேஜ்ல ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆகுது. எப்படி அப்படின்னா, நள்ளிரவு நேரத்துல இந்த 2 பேரும்
எங்க போறாங்க எங்க வாராங்க அப்படிங்கிறது தெரியல. நள்ளிரவு நேரத்துல இவங்க போறாங்க வாராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. ஆனா நம்மளுடைய சபரிவாசனுக்கும் சரி நம்மளுடைய அகத்தியனுக்கும் சரி இந்த 2 சம்பவம், அதாவது இவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் இவங்க 2 பேருக்குமே தெரியாதுங்க. அப்படி நாங்கள் எங்கேயும் போகல, நாங்கள் ரூமில் தான் தூங்குறோம், நீங்கள் வேணா பாருங்க அப்படிங்கிற மாதிரி காலேஜ் பிரின்சிபல் கிட்ட இவங்க சொல்லிடுறாங்க. ஆனாலும் இந்த வாட்ச்மேன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இவங்க ரூமை வந்து தனியாக பார்க்கறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நைட் அவங்க போறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பசங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால எந்த பசங்களும் தூங்கவே இல்லை அன்னைக்கு நைட்டுங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய சபரிவாசனும் சரி நம்மளுடைய அகத்தியனும் சரி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலியை எட்டி குதிச்சு அங்க போறத அப்படியே தத்ரூபமா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த வேற மொபைல்ல வீடியோ வர எடுத்து வச்சிடுறாங்க. எடுத்தே மட்டும் இல்லாம மறுநாள் காட்டவும் செய்யறாங்க. இந்த பாருங்க நீங்க போனதுதான் அப்படின்னு சொல்லி சபரிவாசனுக்கிட்டையும் நம்மளுடைய அகஸ்தியன் கிட்டையும் சொல்றாங்க. 2 பேருமே அரண்டு போய் நிக்கிறாங்க. இதை நாங்க பண்ணவே இல்லை, எங்களுக்கு ஏதோ தூக்கத்துல தான் ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவங்க அந்த இடத்துக்கு போனது வந்தது இந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரியாது. இந்த நாய்க்குட்டியை வளர்த்த விஷயம் மட்டும்தாங்க வார்டனுக்கு தெரியும், அந்த ரூம்ல உள்ள பசங்களுக்கு தெரியும். ஆனா அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வினோதமா தான் இருந்திருக்குது. என்ன அப்படின்னா சாப்பிட்றதுக்காக அந்த கேண்டீன்ல போய் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாங்க அப்படின்னா அந்த சாப்பாடு அவ்வளவு ரத்தமா இருக்கிறது மாதிரி இருக்கும். இல்லைன்னா அசிங்கமாட்டு ஏதாவது இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு தோணும், தூக்கி தூர போட்டுருவாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடியது சாப்பாடு தான், இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு அப்படியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. நாளடைவில் நம்மளுடைய சபரிவாசனும் சரி அகஸ்தியனும் சரி 2 பேருமே என்ன ஆகுறாங்க அப்படின்னா லீன் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை வேற வர அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல் வார்டன்ல இருந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா பிரின்சிபல் இவங்க அப்பா அம்மாவுக்கு உடனே தகவலும் தெரிவிச்சுறாங்க. இந்த மாதிரியான விஷயத்துல உங்க பசங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நீங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. நள்ளிரவு நேரத்துல வந்து இந்த மாதிரி தூக்கத்துல நடக்கக்கூடிய வியாதி ஏதோ அவங்கள தொத்திக்கிட்டு இருக்கிறது மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அங்கிருந்து, அதாவது மதுரையில இருந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருடைய அப்பா அம்மாவும் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இவங்க உண்மையை தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா எங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியல, அவங்க நான் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க, நாங்க எப்படி போறோம்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நீ வீட்டில் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே பாண்டி முனீஸ்வரன் கோயில் வந்து இவங்களுடைய குலதெய்வமான கோயில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரி பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சபரிவாசனுடைய அப்பா அம்மாவும் சரி அகத்தினோட அப்பா அம்மாவும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 குடும்பங்களும் சேர்ந்துதாங்க அந்த பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போறாங்க. அப்படி பாண்டி முனீஸ்வரன் கோவிலுக்கு போன 2 பேருமே அந்த ரோட்டு சைட்லங்க, அதாவது ரோட்டை தாண்டி உள்ள போனாதான் கோவில், அந்த ரோட்டிலேயே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க, கையில கிடைக்கிற தூக்கி வீசுறாங்க, பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த டைம்ல சில ஐயப்ப பக்தர்மார், அதாவது நம்மளுடைய இந்த கார்த்திகை மாசம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மாசத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஐயப்ப பக்தர்மார்கள் தாங்க பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்ச பிறகு பயங்கரமா திமிரு இருக்குது, இருந்தாலும் அந்த இடத்துல பிடிச்சி அந்த கோவிலுக்கு உள்ளாடியும் கொண்டு போறாங்க. அப்படி கோயிலுக்குள்ள கொண்டு போக போக என்ன நடந்துச்சு அப்படின்னா பயங்கரமா கர்ஜனை பண்ண ஆரம்பிக்குது. இப்போ நம்மளுடைய சபரிவாசன் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதன் பிறகு அகத்தியனுடைய உடம்புல பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. யாருடா நீ, எதுக்குடா வந்திருக்கிற அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரிகளும் சரி எல்லாரும் கேட்கறாங்க, நீ பாண்டி முனிக்க முன்னால முட்டங்கால் போட்டு உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே முட்டங்கால் போட்டு உட்கார்றாருங்க அகத்தியன். அந்த இடத்துல பாண்டி முனீஸ்வரர் சாமி ஒன்றும் ஆடவே இல்லை. ஆனா அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அப்பந்தாங்க பதில் சொல்ல ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா 1995 ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அந்த ஹாஸ்டல்ல. அந்த ஹாஸ்டல்ல வந்து அதாவது என்ன அப்படின்னா அந்த காலேஜ் அந்த டைம்ல தான் ஆரம்பிச்ச காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சு அந்த காலேஜ் ஓஹோன்னு வளர்ந்து வந்துட்டு இருக்குது பெங்களூர்ல. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதாவது அந்த ஹாஸ்டல் இருக்கு பாத்தீங்களா, அது லேடிஸ் ஹாஸ்டல் ஆகும், அதாவது இந்த பாலடைந்து போயிருக்கக்கூடிய ஹாஸ்டல். அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து ஒரு 6 பெண்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த 6 பெண்களும் எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னா இந்த காம இச்சைக்கு ஈடு கொடுக்கக்கூடிய பெண்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பெண்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது ஹாஸ்டல் ரூம்ல. அப்போ அங்க இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய வார்டனுக்கு டீ கொடுக்கறதுக்காக இந்த சின்ன பையனை அங்க இருக்கக்கூடிய டீ கடையில இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பையன் வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த பையன், ஒரு 16-17 வயசு இருக்கக்கூடிய அந்த பையனை வந்து அனுப்பியும் வைக்கிறாங்க. அந்த பையன் தான் அந்த டீ கிளாஸையும், அந்த வலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, டீ கிளாஸ் போடுறதுக்கான ஒரு வலை ஒன்று இருக்கும், அதுல வச்சு எடுத்துட்டு போறான். அப்படி போகும்போது பெண்கள் ஹாஸ்டல் அப்படிங்கிறது பெரிய ஹாஸ்டல் அப்படிங்கிறதுனால 3 வார்டன்க இருக்கிறாங்க. கீழே ஒருத்தங்க, மேல ஒருத்தங்க, அதுக்கு மேல ஒருத்தங்க. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய அந்த வார்டனுக்கு டீயை கொடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த வார்டன் அங்க இல்லை. சரி, நம்ம மேல இருக்கக்கூடிய 2 பேருக்கும் டீயை கொடுத்துட்டு 2வது இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை அந்த இடத்துல கிளாஸை வைக்கிறாரு. அதாவது ஒரு வேளை வார்டன் வந்தா குடிக்கட்டும், நம்ம மேல இருக்கக்கூடியவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து அங்கிருந்து மேல போறாங்க. கிட்டத்தட்ட 16-17 வயசான ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்றான்னா, மேல இருக்கக்கூடிய 2 வார்டனுக்கும் டீயை கொடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி வர்றான். அப்படி கீழே இறங்கி வரும்போது மறுபடியும் அந்த வச்ச டீ வச்ச இடத்துல இருக்குது, அங்க யாருமே இல்லை. என்னடா இது, யாருமே இல்லாம இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கும்போது கரெக்ட் அந்த வார்டன் இருக்கக்கூடிய அந்த ரூமுங்க, அதாவது வார்டன் வந்து ஒரு இது போட்டு உட்கார்ந்துருப்பாங்களா, ஒரு மேசையை போட்டு உட்கார்ந்துருப்பாங்களாம். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ல இருந்து ஒரே கசபுஜான்னு சவுண்டு கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாருங்க அந்த சின்ன பையன். அப்படி அந்த சின்ன பையன் கதவை தட்டும் போது அங்க இருந்தது இந்த 6 பெண்கள், அதாவது காம இச்சை ஊறி போன ஒரு 6 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த பையனை பார்த்த உடனே உள்ள கூப்பிட்டு உடம்புல கையெல்லாம் வச்சு தடவி என்னெல்லாமோ பண்ணி அந்த பையனை மயக்கிறாங்க. மயக்கினது மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு கூட இந்த 6 பேரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உல்லாசமா இருந்ததுல அந்த பையன் இறந்தே போயிடுறாங்க. அப்படி இறந்து போன பையனை வந்து, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் டீ குடிச்ச அந்த கிளாஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, அதாவது டீ கொடுக்க வந்த கிளாஸு. இப்போ அவன் கையில் இருக்கக்கூடியது அந்த வலை மட்டும்தாங்க. இந்த வலையை வந்து அந்த பெண்களுடைய அந்த கட்டிலுக்கு அடியில் தள்ளி வச்சிடறான் அந்த பையன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, பையன் இறந்து போயிட்டான். பையனை எப்படியாவது, அதாவது பாடியை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த கதவை திறக்காமலே இருந்திருக்கிறாங்க. டீ கடையிலேருந்து ஆட்கள் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, பையன் டீ கொண்டு வந்த பையனை காணலையே அப்படின்னு சொல்லி தேடி வர்றாங்க. ஆனால் அடிக்கடி இந்த பையனுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டீயை கொடுக்கறதுக்கு அனுப்பி விட்றாங்க இல்லையா, அந்த கேப்ல, அதாவது கொடுக்கக்கூடிய கேப்ல அங்கிருந்து எங்கேயாவது எஸ்கேப் ஆகி அவனுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளாடி போய் அவன் விளையாட போயிடுவான். இப்படி ஒரு கேரக்டர் அந்த பையனுக்கு இருக்குது. அதனால அன்னைக்கு அவங்க தேடவே இல்லை. இந்த மாதிரி எங்கேயாவது போயிருப்பான், நாளை காலையில் தான் வருவான், இன்னைக்கு இல்லைன்னா சாயங்காலம் வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த டீ கடைக்காரரும் பெருசா தேடாம விட்டுறாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய 3 கிளாஸையும் எடுக்கிறது அவர் தான். ஆனா கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை கொண்டு வந்த வலை எங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த வலை கிடைக்கிற, ஒரு இடம் வலை எங்கேயாவது வச்சிருப்பான், நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீ கடைக்காரரும் விட்டுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் சாயங்காலம் 4 மணிக்கு அந்த கடையில வந்து அந்த பையன் அட்டன் ஆவான். ஆனா அன்னைக்கு வரவே இல்லை. சாயந்தரம் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிருது. அதன் பிறகு இவர் ஹாஸ்டலுக்குள்ளாடிலாம் போக முடியாது. இந்த டீ கடைக்காரர் அவருடைய மனைவி அனுப்பிவிட்டு தான் எதுவுமே பார்ப்பாரு. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையனை காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும், அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த டீ கடைக்கு வர்றாங்க. டீ கடையில் வந்து கேட்கும்போது அவன் காலையில இந்த மாதிரி டீயை கொடுத்துட்டு அதை எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி டீ கடைக்காரர் சொல்லிடுறாரு. ஒருவேளை விளையாடுறதுக்கு போயிருப்பான், வந்துருவான்னு நினைச்சுதான் நானும் பெருசா கண்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது ஹாஸ்டல்ல வந்துட்டு போனது மட்டும் தெரியுது, அதை போயிட்டான் அப்படிங்கிறது மாதிரி தான் எல்லாமே அமையுதுங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, 2-3 நாட்கள் ஆன பிறகும் இந்த சின்ன பையன் கிடைக்கவே இல்லை. அதனால அவங்க அப்பா அம்மா ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க, பையனை காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் பையன் கடைசியாக எங்கே போனான்னா இந்த ஹாஸ்டலுக்குள்ளாடி தான் போனான் அப்படிங்கிறது மாதிரி அப்டேட் ஆகுது. அதனால அங்கேயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது ஒரு சின்ன டவுட் வருது. என்ன அப்படின்னா, இந்த வலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ கிளாஸை போட்டு எடுத்துட்டு போவாங்க இல்லையா அந்த வலை, அந்த வலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இங்கே எங்கேயாவது மாட்டி வச்சிருக்கிறானா அப்படின்லாம் தேடுறாங்க. போலீஸ்காரங்க அந்த டவுட்ல தான் தேடுறாங்க. சரி, இருக்கக்கூடிய எல்லா ரூமையும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல் ரூமாட்டே எந்த ரூமை செக் பண்ணுறாங்கன்னா, அந்த பையன் இறந்து போனான் இல்லையா, அந்த ரூமை செக் பண்ணும்போது அங்கே அந்த பையன் இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஆனால் ஒரு போலீஸ்காரர் மட்டும் கரெக்டாக அந்த வலை இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துடுறாரு. அதாவது கட்டிலுக்கு அடியில் அந்த வலை இருக்குது. அந்த வலையை எடுத்தோடனே அங்கே உள்ள 6 பெண்களும் பதற ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆதாரமாக இருக்கிறது இந்த வலை மட்டும்தான். இந்த வலை எப்படி இதுக்கு உள்ளாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்க அந்த 6 பொண்ணுங்க கிட்டையும் கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம். அவங்களுடைய கண்ணை பார்த்தோன்னே இங்கே தான் ஏதோ தப்பு நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த
போலீஸ்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரையாட்டு தனித்தனியாட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல முன்னுக்கு பின் இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாறுபட்டு இருந்த ஒரே ஒரு காரணத்தினால இவங்க 6 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த காலேஜுடைய பெயர் கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த காலேஜுடைய தலைமை ஆசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கேஸை பெருசாக்காம அவங்க அந்த 6 பெண்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த 6 பெண்களையும் 6 ஊர்ல உள்ளவங்க, அதாவது வெளியே ஊர்ல இருந்து வந்தவங்க 6 பேரையும் அனுப்பிடுறாரு. அது இல்லாம இது கேஸே இல்லாம அவங்க அதை கிளீனா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த பையனுடைய பாடி எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியலைங்க. ஆனா இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய போலீஸ்காரர் ஒருத்தர் பத்திரிகை நிருபர் மூலமாட்டு சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த பாடி இங்க இருந்து எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஹாஸ்டலுக்கு உள்ள யாருக்கும் தெரியாம நள்ளிரவு நேரத்துல தேடி இருக்கிறாங்க. அப்படி தேடி எடுக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம் வேஸ்ட், அந்த டேங்க்னு சொல்லல, வேஸ்ட் டேங்கு, அந்த டேங்கு உள்ளதாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கரெக்டா அந்த பெண்கள் கிட்ட விசாரிச்சு, அதாவது இந்த தலைமை ஆசிரியர் விசாரிச்சு அந்த பையனுடைய பாடி இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் டேங்க மண்ணால ஃபுல்லா மூடிட்டாங்க. ஃபுல்லானா கிட்டத்தட்ட அது ஒரு 20 அடி ஹைட் இருக்கும். அதை ஃபுல்லா மண்ணை போட்டு மூடி அந்த டேங்க் இருக்கக்கூடிய அடையாளமே தெரியாம மேல காங்கிரீட் போட்டாங்க. ஏன் இந்த மாதிரி காங்கிரீட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த போலீஸ்காரர் ரொம்ப போட்டு குடைஞ்சிருக்கிறாரு. அதனால அந்த போலீஸ்காரரையும் அந்த இடத்துல இருந்தே மாத்திட்டாங்க. அதாவது அந்த இதுல இருந்து வேற எதுக்கு மாத்திட்டாங்க. அதன் பிறகு இந்த பிரச்சனை அந்த பத்திரிகையாளர் இருக்கார் இல்லையா, அவரு தாங்க இதை பூகம்பமாக்கி எழுதி அதை பெரிய பப்ளிஷ் பண்ணி அதை அந்த டைம்ல பெரிய அளவுல பேசப்பட்டிருக்குது இந்த கேஸு. அதுக்கு பிறகு தோண்டி அந்த பையனுடைய எலும்பு கூடலாம் எடுத்ததாட்டு சொல்லப்படுதுங்க. அப்படி இறந்து போன அந்த பையனுடைய ஆன்மா தாங்க இப்போ நம்மளுடைய அகத்தியனுடைய உடம்புல பாண்டி முனீஸ்வரன் கோவிலுக்கு உள்ளாடி நிக்குதுங்க. அது ஒரு கன்னித்தன்மையோட இருக்கிறதுனால அந்த கோவிலுக்குள்ள தைரியமா நிக்குதுங்க. ஏன்னா கன்னி அப்படின்னு சொல்றது தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பையனுடைய ஆன்மா அந்த இடத்துல அந்த பூசாரி கிட்ட இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லுங்க. சரி, உன்னுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சு போகட்டும், இவங்க 2 பேரையும் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க அந்த பூசாரி. ஆனா அந்த இடத்துல கூட அந்த சின்ன பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஒதுங்கிதான் இருந்தேன். ஆனா நள்ளிரவு நேரத்துல என்னுடைய இடத்துல என்னுடைய உயிர் எங்க போச்சு, அங்கதான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள என்னையே எட்டி உதைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி யார சொல்லுது அப்படின்னா அகஸ்தியனை சொல்லுதுங்க. ஆனா அகஸ்தியனுக்கு இந்த மாதிரி எதுவும் தெரியல. அந்த இருட்டு வேலைக்குள்ளாடி அவருக்கு அதெல்லாம் நடந்ததாட்டே தெரியலைங்க. ஆனா என்ன எட்டி உதைச்சிட்டான், அதனாலதான் இவனை பின்தொடர்ந்து நான் இவனை பிடிச்சேன், இவனையும் பிடிச்சேன், அவனையும் பிடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு விஷயத்த சொல்லுது. அதே மாதிரி அந்த சபரிமலை ஐயப்பனுடைய நாமத்தை அப்படி சொல்ல ஆரம்பிச்ச பிறகு அது அங்கிருந்து விலகி போச்சது இல்லையா, அப்ப விட்டுட்டு போயிருக்குங்க. வேண்டாம், அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்குது. இவங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க பாத்தீங்களா, அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆன பிறகு அது விடவே இல்லை, இவங்க கூடாலே வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அதுக்கு பிறகு பாண்டி முனீஸ்வரன் கோவில்ல அதாவது தீபம் ஏத்தி சத்தியம் பண்ணி அந்த 16 வயசு பையனுடைய ஆன்மாவை அங்க இருந்து பிரிச்சு விடுறாங்க. அதாவது அனுப்பி வச்சிடுறாங்க. அதாவது அனுப்பி வச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அகஸ்தியனும் சரி நம்மளுடைய சபரிவாசனும் சரி 2 பேருமே அதன் பிறகு அந்த காலேஜுக்கு போறத வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, எந்த படிப்புனால நாங்க இங்க ஏதாவது சீட்டு கிடைச்சா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஆல்ரெடி உங்களுக்கு பிளாக் மார்க் எல்லாம் போட்டு அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் அங்க நடந்தது என்ன, இங்க உங்களுக்கு நடந்தது என்ன அப்படிங்கிற விஷயத்த வெளியில, அதாவது இன்னொரு காலேஜ்ல விளக்கம் எடுத்து சொல்லி அதன் பிறகு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதன் பிறகு வரல. இப்ப நாங்க நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எங்களுடைய லைஃப்ல நடந்த இந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் அது பயத்தை உண்டாக்கிட்டு தான் இருக்குது. அதனால இந்த மாதிரி நள்ளிரவு நேரங்கள்ல தெரியாத இடங்களுக்கு, அதாவது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, தயவு செய்து நண்பர்கள் யாரும் போகாதீங்க அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு சபரிவாசன் அனுப்பியிருந்தாரு. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள், நாகா அமானுஷம் மற்றும் மணி த பிளாக் அப்படிங்கிற இந்த 3 சேனல்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.